ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஜாவாவில் அனானமஸ் இன்னர் கிளாஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஏற்கனவே 3 டைப் பார்த்தாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் டைப் அனானமஸ் இன்னர் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த வரைக்கும் 3 டைப்பில் இந்த அனானமஸ் இன்னர் கிளாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அனானமஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருனே தெரியாதவங்க நம்ம அனானமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கிளாஸுக்கு வந்து எந்த வித நேமுமே நம்ம கொடுக்காம யூஸ் பண்ணோம்னா அதை தான் அனானமஸ் இன்னர் கிளாஸும்போம். ஓகே, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். இப்போ நான் நினச்சி பண்ண ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் மெசேஜ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு நான் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். வாய்டு சே மெசேஜ். ஸோ சே மெசேஜ் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். மெசேஜ் ஸ்ட்ரிங் மெசேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட்டாக எம்எஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா யூசர்ட்டேருந்து வாங்கினா பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் யுவர் மெசேஜஸ் அப்படின்னு போட்டு ஓகே நம்ம மெசேஜை யூஸர் கூட சேர்ந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம், கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி சிம்பிளாக கால் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்னு. மெசேஜ் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ மெசேஜ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெத்தடை கால் பண்ணுவோம். ஓபிஜே டாட் சே மெசேஜ். ஸோ அப்படி தான் நேம் வச்சுருக்கோம். சே மெசேஜ். இதுக்கு ஆர்குமெண்ட்டாக நான் மெசேஜை பாஸ் பண்ண போகிறேன். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு வச்சுக்கலாம். ஹாய் ஹவ் ஆர் யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம செமிகோலன் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணால் சிம்பிளாக ஹாய் ஹவ் ஆர் யூன்னு வரப்போகுது. பார்த்திங்கன்னா ஹாய் யுவர் மெசேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஹாய் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அனானமஸ் இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ அதை கண்டினியூஸாக சேர்த்து க்ரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆப்ஜெக்ட் எங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ அதே இடத்துல கொடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம எந்த மெத்தட் கொடுத்தாலுமே அது வந்து ஒரு நெஸ்டட் கிளாஸ் இன்னர் கிளாஸ் ஆயிரும். பட் இந்த அனானமஸ் இன்னர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணால் வாய்டு சே மெசேஜ்னு அதே ஃபங்க்ஷனை நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு எம்எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே நான் இதே மாதிரி இங்கேயும் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இஸ் ஹேக்கடுன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். யுவர் மெசேஜ் இஸ் ஹேக்கடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரன் பண்ண என்னென்ன வரும்னு நினைக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு அவுட்புட்டில் ஒரு மெசேஜ் இஸ் ஹேக்கடுன்னு தான் வரும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, செமிகோலன் வைக்கல. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஒரு மெசேஜ் இஸ் ஹேக்கடுன்னு வந்துட்டு ஸோ ஏன் வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அனானமஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னர் கிளாஸ் படி இது என்ன செய்யும்னா இந்த கிளாஸ் மெசேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணும். பட் இந்த கிளாஸுக்கு எந்த நேமும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன ப்ராப்பர்ட்டிலாம் இதுக்கு உண்டோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் உண்டு. ஸோ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம்ல, ஸோ அதில் அந்த மெத்தட் ஓவர் ரைடிங் அதை தான் இங்கே நடக்குது. ஸோ ரெண்டோட நேமு பேராமீட்டர் எல்லாமே சேமாக இருக்குது, அதே தான். ஸோ அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட சைல்டில் அந்த மெத்தட் அப்பியர் ஆகிருக்கனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெத்தட் வந்து ஓவர் ரைட் ஆகி நம்மளுக்கு ஒரு மெசேஜஸ் ஹேக்குன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வரையே சொல்லலாம். ஸோ இந்த இன்னர் கிளாஸால் பார்த்திங்கன்னா இந்த மெசேஜில் இருக்க எல்லா வேரியபிளையும் இதால் அசஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் என்னெல்லாம் பண்ணலாமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். பட் இதில் கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி எதுவும் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸுக்கு எந்த நேமும் இல்லை, அதனால் கன்ஸ்ட்ரக்டர்லாம் டிக்ளேர் பண்ண முடியாது. இது எங்கே யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த இது யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எதுவுமே யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அனானமஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ண தான் உண்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நினச்சப்போ இந்த இடத்துல ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரிங் எம்எஸ். ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மெசேஜை நாங்கள் பாஸ் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக இதிலேருந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, செமிகோலன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ் வேரியபிளை ஸ்ட்ரிங் வேரியபிளை
ஸோ இந்த எம்எஸ் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இந்த அனானமஸ் இன்னர் கிளாஸில் அசஸ் பண்ண முடியும். ஸோ நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இஸ் ஹேக்டு போட்டு யூஸரோட மெசேஜை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு /n கொடுத்துக்கலாம். /n எம்எஸ் ஓகே, இந்த ப்ளஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, நேரம் வருது பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆர்குமெண்ட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், கிளியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆர்குமெண்ட்டை கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ஸோ யுவர் மெசேஜ் இஸ் ஹேக்டு, ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அவங்களோட மெசேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நேமே கொடுக்கல. அப்போ எப்படி இது ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நேமோடு ஸோ மெசேஜுங்கிற கிளாஸ் நேமு $1. ஸோ இப்படி தான் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணும். ஸோ மெசேஜ் $1ன்னு அந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாவா வந்து கம்பைல் பண்ணும். ஸோ நீங்கள் ஜேவிஎம் நம்ம கம்பைல் பண்ண பைட் கோடில் நீங்கள் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என் இதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ என் இதில் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இப்போ அனானமஸ் இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரண்ட் கிளாஸோட நேமு $1ன்னு நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்கும். ஏன்னா இதை கம்பைல் பண்ணியிருக்கோம் தனியாக. ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் தனியாக க்ரியேட் ஆகிருக்கும், அது வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எங்கே யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஏன்னா இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கும். அதாவது மெத்தடோட டெஃபினிஷன் மட்டும்தான் இருக்கும், அது டிக்ளரேஷன் இருக்காது. ஸோ அதை டிக்ளேர் பண்ணால் நம்ம ஒரு கிளாஸை கொடுத்து அதை இன்டிகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இல்லாமல் டேரெக்டாக நம்ம அந்த அனானமஸ் இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நினச்சிக்கிறோன்னா இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸை நான் இன்டர்ஃபேஸாக மாற்றிருக்கேன். இன்டர்ஃபேஸ் ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை நான் வெறும் மெத்தட் டிக்ளரேஷன் ஓகே. ஸோ இதில் எந்த வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம், சிம்பிளாக வெறும் மெசேஜ் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே நான் எந்த இதுவும் க்ரியேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அனானமஸ் இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணி என்னால் அது இந்த மெத்தடை டிஃபைன் பண்ணி நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எரர் பார்க்கலாம். cannot reduce the visibility. ஸோ நம்ம விசிபிலிட்டி இங்கே வந்து பப்ளிக்காக இருக்குது. இதை ரெண்டையுமே நம்ம பப்ளிக்காக வச்சுக்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஓகே, ரெண்டையும் பப்ளிக்காக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த வித எரருமே இல்லாமல் ஒரு மெசேஜஸ் ஹேக்கடு நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மெத்தடை என்ன பண்ணுது நம்ம டிஃபைன் பண்ணாமல் டேரெக்டாக அந்த அனானமஸ் இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணுமே அவசியமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அவ்வளோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனானமஸ் இன்னர் கிளாஸ்னால் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.